அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா, ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ஹெல்த்தியான சப்பாத்திய வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு சில்லி சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சில்லி சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த சில்லி சப்பாத்திய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோனே இந்த சப்பாத்தில சில்லி சப்பாத்தி செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, உங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம சில்லி சப்பாத்தி எக்கு வச்சு எப்படி சூப்பரா செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த சில்லி சப்பாத்தி செய்றதுக்கு மிச்சமான வீட்ல மார்னிங் செஞ்சிருப்போம் தெரியுமா சப்பாத்தி, அது மிச்சமானதுல கூட பண்ணலாம். இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா சப்பாத்தி மாவு பெசஞ்சு சப்பாத்தி சுட்டுட்டு கூட செய்யலாம். இன்னைக்கு நம்ம மார்னிங் செஞ்ச சப்பாத்தி ஒரு 3 சப்பாத்தி கிட்டக்க மிச்சம் விழுந்துருச்சு. அதை வச்சு நம்ம இந்த சில்லி சப்பாத்தியை செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கிடுவோங்க. ரோல் பண்ணிவிட்டு நல்லா கத்தி வச்சுட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. நல்லா பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நம்ம பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெயை காய வச்சுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் அளவாக ஊற்றிட்டு உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயை காயஞ்சதும் நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரியட்டுங்க. அடுத்ததாக சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சீரகத்தையும் பொரிய விட்டுக்கலாங்க. சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தாங்க நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வேகமாக வதங்கிடும். அதே சமயம் நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி நல்லா வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி நல்லா வாசனையாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயத்தோடு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் ரெண்டை கீறிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு நம்மளுக்கு மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து ஓரளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தான் நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ரொம்ப வதக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்திகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுக்கணுங்க. பாருங்கள், இப்போ எல்லா சப்பாத்தியும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா போட்டாகிற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணுங்க. நல்லா பாருங்கள், சப்பாத்தியில் எல்லா பக்கமும் நல்லா போட்டாயிருக்கணும் மசாலா. அதே மாதிரி நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. அடுப்பை நல்லா குறைச்சிட்டு நல்லா கிளறி கொடுங்க. எல்லா பக்கமும் நல்லா சப்பாத்தி மசாலா போட்டாகணுங்க. நல்லா கிளறி கொடுங்கங்க. அடுத்தது நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 சப்பாத்திக்கு 2 முட்டை சரியாக இருக்குங்க. 2 முட்டையை உடைச்சிட்டு நல்லா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 முட்டையை உடைச்சிட்டு நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. முட்டையை நம்ம உடச்சி ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க.
சப்பாத்தியில் முட்டை நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை எடுக்காமல் கொஞ்சம் நல்லா கிண்டி கிண்டி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டை எல்லா பக்கமுமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கிட்டக்க கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா மசாலா டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம கரம் மசாலாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா நம்ம பொடிசாக சப்பாத்தியை கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சில்லி சப்பாத்தி நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சில்லி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பிளேட் பண்ணியாச்சு. இங்கே வீட்டில் கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எக் சில்லி சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.